ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ மஸ்கத்தில் 4வது நாள். மஸ்கத்துக்கு வந்து 3 days கம்ப்ளீட் ஆயாச்சு. ஆனால் இன்னும் நம்ம சன்ரைஸ் வியூ வந்து பார்க்க போகவே இல்லை. ஸோ அதனால் 4வது நாள் இன்றைக்கி சூப்பராக பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்கிப் பண்ணியாச்சு. இன்றைக்கி 7 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் சொன்னாங்க. ஆனால் நமக்கு 6:45க்கு இன்றைக்கி சன்ரைஸ் டைமிங் வந்து கூகுளில் காட்டிகிட்டு இருந்தது. ஸோ அதை பார்க்க வந்து கிளம்பியாச்சு. மஸ்கத் விசிட் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் மனசில். ஸோ அதை பற்றின வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ சன்ரைஸ் வியூ பார்க்க இப்போ நாம் போயிட்டுருக்கிற இடம் பார்த்திங்கன்னா குவாண்டம் பீச்சுங்க. மஸ்கத்லேயே ஒரு சன்ரைஸ்க்காகவே ஒரு சூப்பரான பீச் சன்ரைஸ் பார்க்க போகணும்னா இந்த பீச்சுக்கு போனால் போதும். இது வந்து மஸ்கத்லேருந்து இப்போ நான் தங்கியிருக்கிற பிளாட்டினம் ஹோட்டல் அல்கோயரில் இருக்குது. அங்கேருந்து இந்த குவாண்டம் பீச் பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் காட்டுது மேப்பில். ஸோ இந்த பீச் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா சன்ரைஸ்க்காக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மவுண்டன் மேலே ஏறினா மட்டும்தான் சன்ரைஸ் பார்க்க முடியும். அது கூடவே கடல் இருக்குது. கடல் ஒட்டி இன்னொரு மவுண்டன் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அந்த மவுண்டன்லேருந்து சூரியன் வந்து வெளியில் வருவார். அது பார்க்குறது வந்து அற்புதமாக இருக்கும். ஸோ அந்த வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பீச்சுக்கு இவ்வளோ தூரம் இருந்தாலும் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். இப்போது நீங்கள் கவனிச்சிங்களா, ரோடெல்லாம் எவ்வளோ காலி இருக்குது பாருங்கள். காலையில் வந்து சூப்பராக எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. மக்கள் சில பேர் வந்து வாக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. துபாய் கம்பேர் பண்ணும்போது டிராஃபிக் விஷயத்தில் வந்து சூப்பர் அப்படி சொல்லிக்கலாம். டிராஃபிக்கே கிடையாது. உங்களுக்கு எந்த பீக்ஸ் டைம்லேயும் போனாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ சுற்றியும் க்ரீனரியாக மரங்கள் ப்ளஸ் வானத்தில் பாருங்கள், லைட்டாக சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வராரு. ப்ளஸ் மவுண்டனால் அது கவர் ஆகி நிற்கிது. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த அற்புதமான கார் பயணம் இங்கே. ஐயோ பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. லைட்டாக வந்து அதுக்குள்ளார போய் ரீச் ஆகணும். அங்கே சூரியன் வெளில வரதுக்கு முன்னாடியே ஐ திங்க் போயிடுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போகலாம். சான்ஸே இல்லைங்க. இது எதிர்பார்க்கவே இல்லை. காலையிலே வந்தாலும் இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. பாருங்கள், இது சன்செட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குல்ல. ஆனால் சன்னு வந்து வெளியில் வந்துட்டுருக்கு. ஆனால் ஃபீலிங் பார்த்திங்கன்னா சன்செட் ஆகிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த குவாண்டம் பீச் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷிங் வில்லேஜ் ஒன்று இருக்குங்க. அதை ஒட்டி தான் இந்த கடல் வந்து இருக்குது இந்த பீச் வந்து. ஸோ நீங்கள் வந்து நிறைய அந்த போட்டிங்கு பார்க்கலாம். இல்லை நிறைய பேர் இங்கே வந்து கேம்பிங் பண்ணி தங்குறாங்க இந்த வில்லேஜில். ஸோ அதுக்கும் டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் வராங்க. ஸோ ஃபிஷ்ஷிங் வில்லேஜ் தான், இதை நம்பி தான் நிறைய மக்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. வில்லேஜ் வந்து காலையில் அமைதியாக இருக்குது. வெறும் ஜஸ்ட் டூரிஸ்ட் ஏதாவது இருந்தால் அந்த பீச் கிட்டே இருப்பாங்க தவிர மற்றபடி மக்கள் எல்லாமே இன்னும் வெளியில் வரல, தூங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதாங்க, கார் பார்க் பண்ணியாச்சு. சூப்பராக கிளம்பலாம். அப்புறம் அங்கே தெரியுதுல, அந்த மவுண்டன் மேலே தான் நம்ம ஏற போகிறோம். ஸோ இந்த சைடு இருக்குல்ல, இந்த மவுண்டன்லேருந்து சூரியன் வந்து வெளில வருவார். சூப்பராக இருக்கும், அருமையான காட்சி. போகலாம். ஸோ இது வந்து ஃபிஷ்ஷிங் வில்லேஜுங்க. பார்க்கலாம், நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது. ஒருத்தர் ஒரு சின்னதாக கப்பல் வச்சுருக்காங்க, போட் மாதிரி. ஸோ அதுதான் டூரிசம்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இப்போ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதிகாலையில் தான் நார்மலாக ஃபிஷ் பிடிக்க போவாங்க. ஓகே, அருமையாக இருக்குது. சன்னு வந்து லைட்டாக வெளியில் தெரியுது. ஆனால் மவுண்டன் மேலே வந்து இன்னும் வெளியில் வரல, மவுண்டன் விட்டு வெளியே வரல. போகலாம். கொஞ்சம் பொறுமையாக வந்திருக்கலாம். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சிங்க ஓடி வந்ததில். ஆனால் என்னென்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு டயர்டாகி வந்தாலும் இந்த வியூ பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ரிலீஃபாக தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்னும் சன்னு வந்து வெளியே இப்போ தான் மெதுவாக வந்துட்டுருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம். பாதி சன்னு தெரியுது. இந்த மவுண்டன் கடல் வேறு மாதிரி இருக்குல்ல. பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சூப்பராக எங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம கீழே அப்படி நடந்துட்டு போயிருந்தால் அந்த இடத்துக்கு போயிருக்கலாங்க. ஆனால் நம்ம சன்ரைஸ்க்காக மேலே வந்தாச்சு. டூரிஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்தாச்சு. நம்ம வரும்போது யாரும் இருக்கல, இப்போ வந்து நிறைய ஆளுங்க இருக்காங்க.
சூப்பராக மீன் பிடிச்சாங்க. அந்த தண்ணி பார்த்தீங்களா எந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் ஒருத்தர் வந்து ஃபிஷ் பிடிச்சிட்டு வெளியில் வந்துட்டுருக்காரு பாருங்கள். சூப்பராக செம்ம எக்ஸசைஸ் மாதிரி செம்மையாக பிடிச்சிட்ருக்காரு. ஜூம் பண்ணி காட்டுறேன். வேறு லெவலில் இருக்குல்ல. தண்ணியே போயிட்டு எங்கேயோ வந்துட்டுருக்காரு. பட் அந்த தண்ணியோட கலரு அந்த கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அடியில் இருக்கிற அப்படியே தெரியுது பாருங்கள் அந்த பாறைகள் எல்லாமே. இந்த சைடு பிடிச்சிட்ருக்காங்க ஃபிஷ்ஷு. வாவ், கீழே போயிருந்தால் இங்கே அங்கெல்லாம் போயிருக்கலாம் போல். பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்கள். வண்டர்ஃபுல்லுங்க. சூப்பரான வியூங்க இங்கேருந்து. ஆனால் பத்திரங்க, பார்த்து ரொம்ப கார்னர் போய்ட்டு கீழே வந்துடுவோம். சேஃப்டி இல்லை அந்தளவுக்கு எதுவுமே. ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இந்த வியூ இப்போ பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது? ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகிறேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ காட்டினதில் நானும் ஹாப்பி. சூப்பர். கீழே கிளம்பியாச்சுங்க. கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் பீச்சில் இருந்துட்டு அந்த பாறைகள் மேலெல்லாம் போக முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். கீழே போயிட்டு எப்படி வந்தாச்சுல கீழே. சூப்பராக. ஆனால் ஸ்லிப்பரியாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. காலையில் சில்லாக இருக்குது. சூப்பர். ஃப்ரூக் ஒரு செல்ஃபி. நிறைய லேடிஸ் வந்து ஒரு கேங் இருக்காங்க. கேரளா கேங் போல். அருமையாக இருக்குங்க. சூப்பர். சன் வந்து ஹெவி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள். ஸோ சன் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த கடல் வந்து இன்னும் வேறு லெவலில் தெரியுது. எப்படி ஒரு அருமையான சன்ரைஸ் மஸ்கத்தில் 4வது நாள் பார்த்தாச்சு. இப்போது எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னா பசங்க வந்து டால்ஃபின் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ துபாயில் வந்து டால்ஃபின் ஷோவில் போய் டால்ஃபின்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் கடலுக்குள்ளே இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ இங்கே அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு இதில் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அல் ரவுதா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குதுங்க. மெரினா அல் ரவுதா. ஸோ அங்கே போனால் தான் போட்டில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களாமா. அது சார்ஜ் எதுவும் இருக்குது. போய் அங்கே தான் போய் விசாரிக்கணும் எவ்வளோ எப்படின்னு. ஸோ ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கோம் அப்படி சொன்னாங்க. நம்ம எதுவுமே பண்ணலை. ப்ளஸ் டால்ஃபின் கூடவும் 50-50 தான் சொல்கிறாங்க. ஒரு சம்டைம்ஸ் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாதுக்கு டிபெண்ட் அப்பான் கிளைமேட். அது வந்து வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த கிளைமேட்டுக்கு அது வெளியில் வருமா வராதா, நமக்கு அந்த லக் இருக்கா இல்லையா தெரியாது. ஸோ அது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாவ். Hello, turtle. Hi. Hello. Come. Yay. Parang இருக்கு உள்ளார. Wow, baby. Wow, that's